Dear 12th standard and 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்ம வீக்லி டெஸ்ட் சண்டே வச்சுருக்கிறோம். நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ் வச்சுருக்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அனைவருக்குமே தெரியும். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இப்போ 11th கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே 11th நான் ஃபோக்கஸ் பண்ணலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க 11th ஏன் சார் இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் வைக்க மாட்டீங்க, நாங்களும் பப்ளிக் எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் வி நோ தட் இந்த வருஷம் சான்சஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்குன்னு. எதிர்பார்த்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் கம்பல்சரியாக பப்ளிக் எக்ஸாம் உண்டு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நான் படிக்க போகிறேன், நான் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன். ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பீங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் நடக்குது. ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் சொல்லிட்டு ஃபேஸ்ட் மேனரில் நீங்கள் கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜனவரிக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு. அதனால் மெட்ரோ கருணாகரன் சேனலில் வாரம் நம்ம வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு வரும். அது நம்மளுடைய சேனலில் அனைத்து மெம்பர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஈவினிங் 7 மணிக்கு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறோம். 7 to 8 உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் நடக்கும். இந்த வாரத்துக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.4, 6.5, 6.6 இந்த போர்ஷன்ஸுக்கு தான் இந்த வாரத்துக்கான நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். நம்ம இந்த வாரத்துக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, முன்னாடியே நம்ம ஷெட்யூல் கொடுத்தாச்சு என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் 6.4, 6.5 and 6.6. இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் பிரகாரம் நம்மளுடைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் கொடுத்துருப்பேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்னு இருக்கும். 2 into 5 10. அதுக்கப்புறம் திருப்பி 5 மார்க்ஸ் 5 into 5 25 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் போட்டிருப்பேன் 3 into 5 15. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற 2 கொஷின் 5 மார்க் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே 2 மார்க் கொஷின் தான். நம்ம கொஷின் பேப்பர் ரவுண்டாக 50 மார்க்ஸ் கொடுக்கணும் 1 hour டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 2 மார்க் கொஷின் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். பேரலல் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். கான்செப்ட் புரிஞ்சால் போதும். எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும், ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் கேட்டால் என்ன ஃபார்முலா, பேரலல் கண்டுபிடிக்கணும்னா யாரை நம்ம அதுல இருந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், யாரை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி சம் நம்பர் 3, 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல ஆக்சுவலா. ஆனால் நான் 5 மார்க்ஸ் தான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த 5 சம்மே 3 மார்க் கொஸ்டின் தான். 3 5 15 தான் பப்ளிக் எக்ஸாம்ல வரும் உங்களுக்கு. ஆனால் நம்ம டெஸ்ட்டுக்காக இதெல்லாமே 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். Find the non-parametric form of vector equation கேட்டிருக்கிறோம் பாருங்க. Shortest distance between the two straight lines. அதே மாதிரி find the vector equation of the plane passing through. Find the direction question. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்னு ஆக்சுவலாக பார்த்தா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த சம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷோ தட் த லைன்ஸ் இன்டர்செக்ட், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் சம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு show that the straight lines are skew lines, find the short. இது ரெண்டுமே skew lines. கொஞ்சம் மாடல் வித்தியாசமா இருக்கும், பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் தெரியும்னா கூட திருப்பி இந்த கொஷின் பேப்பர் வச்சு இருக்கிற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்க. மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப்ல 7 மணிக்கு கொஷின் பேப்பர் வந்துடும். 8 மணிக்கு கீயும் ரிலீஸ் ஆயிடும். மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு நம்ம குரூப்ல நோட்ஸ் அனுப்புறோம், வாட்ஸ்அப் குரூப்ல கொஷின் பேப்பர் அனுப்பிடுவோம், கீ அனுப்பிடுவோம். கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க்னு அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. இது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸைஸ் மட்டும் நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா போதும். ஒன்லி எக்ஸைஸ் நம்பர் 5.2. மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த வாரம் என்ன டெஸ்ட் போர்ஷன், அது மட்டும் இல்லாமல் என்ன கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் வர எல்லா விஷயமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வந்துடும். அதோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு 5.2 என்னென்ன சம்ஸ் டெஸ்ட்டுக்கு இருக்குன்ற அந்த ஒர்க்கிங் சம்ஸும் உங்களுக்கு நான் வீடியோஸாக அனுப்பிடுவேன் நான். அதனால மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இமீடியட்டா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு போங்க, மெட்ரோ கருணாகரன் சர்ச் பண்ணுங்க. அதுல ஜாயின் சொல்லிருக்கும், அதுல வீக்லி டெஸ்ட் குரூப்னு இருக்கும். அதை போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு, அந்த வாரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். 7 5 35. இது ஆக்சுவலா பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன் நான் டெஸ்ட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல்
5 மார்க்னு ஆக்சுவலா பார்த்தா ஷோ தட் தி given points of parallelogram, show that points form a trapezium, அதே மாதிரி parallelogram sum. இது மூணுமே மிக மிக முக்கியமான சம்ஸ். இதெல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல 8 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும், பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க. இதற்கு மெம்பர்ஷிப் எடுக்காத மாதிரி இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.